அண்ணன் தம்பிங்க எல்லாருமே ஒன்றா தூங்குறதுனால நம்ம ராஜிக்கு ஒரே பயங்க தனியாக தூங்குறதுக்கு. அவங்க உடனே மீனா ரூமுக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக பேசிக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் சும்மா இருப்பாங்களா, அந்த பிள்ளை சும்மா சுற்றி சுற்றி வருது. மேலே போயிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டும் பார்க்குது. ஆனாலும் நம்ம சரவணன் அசரவே இல்லை, நல்ல உறக்கத்தில் தாங்க இருக்கிறாரு. கீழே வந்து இந்த மயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போடுறாங்க. அவங்க அம்மாவும் ஃபோனை வைடி அப்படின்னு சொல்லி திட்டி வச்சுட்டாங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, விடிஞ்சதுக்கப்புறம் என்னடா இது, எந்த வேலையுமே செய்யலை, எல்லாமே அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க மயில் ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. மயில், அத்தை எனக்கு தலைவலிக்குது, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே சரிம்மா நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கமேட்டுக்கு நம்ம பாண்டியன் கோமதி எல்லாருமே ஒன்றா உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், வீட்டில் ஏதோ ஒன்று குறையுதே, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவா, மயில் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அந்த பிள்ளையாக இருந்தால் இந்நேரத்துக்கு வீடே கமக்க சாம்பிராணி போட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டு நல்லா வச்சுருக்கோம் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் போயிட்டாரு. ஆமாம், இவ வந்ததுக்கப்புறம் தான் விளக்கேற்றுறாளா, இல்லைனா நாங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்னு வழக்கம் போல் நம்ம கோமதிக்கு மயில் மேலே லைட்டாக பொறாமையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் சரவணனும் கீழே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மயில் அவங்களோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், நீ என்ன மாமா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மயிலோட அம்மாவும் யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக குடும்பத்தில் அடுத்த குழப்பத்தை உருவாக்க தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.